அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கீங்களா? ஆமென். ஒரு பாடலை பாடி பிறந்தார் 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 வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாத்திடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாத்திடுவோம். புசிப்பும் துடிப்பும் தேவராஜ்யம் அல்ல பரனா. தேவராஜ்யம் அல்ல பரனாவியில் மகிழ்வோம். பரனாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவதேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவதேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் மாஜோரியாய் வளர்ந்தார். மை வெறுத்தார் தாழ்மை மாஜோரியாய் வளர்ந்தார். பிறந்தார் நல்ல கண்ணடி படம். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிட புகழ் பாடிட பிறந்தார். இயேசு எங்க பிறந்தாரு? பரவாயில்ல, கொஞ்சம் உஷாராதான் இருக்கீங்க. அல்லேலூயா. இயேசு எங்க பிறந்திருக்கிறாரு? பெத்லகேமில் இல்லை. ஆமென். மாட்டு கொட்டையில் இல்லை. ஆமென். எங்க பிறந்திருக்கிறாரு? எல்லாம் பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க. இயேசு என் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்புறீங்களா? இயேசு உனக்குள்ளா இருப்பாருன்னு சொன்னா இயேசுவை வெளிப்படுத்துவா. ஆமென். அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்களேன். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க. இயேசு எனக்காக பிறந்தார். அவர் ரட்சகரா எனக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் பெத்லகேமில் இல்லை. சொல்லுங்க, பெத்லகேமில் இல்லை. ஐயோ சொல்ல மாட்டேங்காங்களே. அங்கெல்லாம் பரவாயில்ல, இங்க கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆயிட்டு புருஷெல்லாம் கையை பிடிச்சு சொல்லுங்க. பெத்லகேமில் இல்லை, என் உள்ளத்துல பிறந்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சாஸ்திரிகள் மகிழ்ந்தார்கள், தேவதூதர்கள் மகிழ்ந்தார்கள், மேய்ப்பர்கள் அந்த இயேசு பிறப்பை கண்டு அவர்களுக்குள்ளாய் ஒரு மகிழ்ச்சி வந்தது. ஆமென். அல்லேலூயா. பாடி பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாட்சியிடவே சொல்லி இந்த பாடலை பாடி அப்படியே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய நம்மளை அர்ப்பணிப்போம். தேவநாமம் மகிமை. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாட்சிடுவோம். இந்த பாடலை பாடி அப்படியே தேவனுக்கு ஆராதனை செய்ய நம்மளை அர்ப்பணிப்போம். தேவன் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில செய்வாராக. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாத்திடுவோம். இறைவன் ஒளியாய் இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாத்திடுவோம். மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தையை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை மீட்டி
ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். யாக்கோபில் ஓர் நட்சத்திரம், இவர் வாக்கு மாறாதவரே. கண்ணிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார், இந்த லோகத்தை இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. சமாதான பிரபு, சர்வ வல்லவர் பிறந்தனரே. சுமானிடனாய் பிறந்தார், இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியா நற்செய்தி சாற்றிடுவோம். பொன்பொருள் தூபவக்கம், வெள்ளை போலவும் காணிக்கையே சாட்சியாய் கொண்டு சென்றே, மனசாஸ்திரிகள் பணிந்தனரே. சுமானிடனாய் பிறந்தார், இறைவன் ஒளியா இருளில் உதித்தார், இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். வேதம் அப்படிதான் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு எல்லாரும் வீட்லையும் பிரியாணி டேஸ்ட் பண்ண போறீங்க. சிரிங்களா கொஞ்சம். ஆளுங்க முகத்தை பார்த்தாலே அவன் என்னதையோ இழந்துட்டு போல. எதையும் இழக்கல நம்ம. ஆமென். நமக்காக அவர் தான் எல்லாத்தையும் இழந்திருக்கிறார், நமக்காக மீட்டு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கிறீங்களா? ஆமென், ஆமென். இந்த நாள்ல பிறப்பின் சந்தோஷத்தை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். அப்படிதானே? இயேசு நமக்காக பிறந்தார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். இதோ நான் சதா காலங்களும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. இந்த நாள்ல கூட அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா. ஆமென். சாங் ஓபன் பண்ணுங்க. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை சார்ந்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். வாயை திறங்களேன், கொஞ்சம் திறங்களேன். யாரெல்லாம் காலையில எழுந்து பல்ல தலைக்கிட்டு பல்ல தொலைக்கிட்டு 4 கிலோ ஃபெவிகால் சாப்பிட்டு வந்தீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். நைட்லாம் அங்கே கண் முழிச்சு இருந்துட்டு போனால் தொண்டை இப்படி இருக்குது, உங்களுக்குலாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் தான் பாட போகிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க தான் இன்னைக்கு பாட போறீங்க. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாள்ல எல்லா கவலையும் தூக்கி ஆண்டோட வார்த்தை மேல வைங்க. ஹல்லேலூயா. ஆமென். சேர்ந்து பாடலாமா? Thank you Jesus. நன்றி அப்பா. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தர்
நான் சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா பின்னாடி கவலை ஒன்றும் எனக்கில்லையே என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதா நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன் விசாலத்தில் ஓ நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே என் பட்சத்தில் கர்த்தரை பதினாலே ஒருபோதும் நான் அசிங்கப்படுவதில்லை என் பட்சத்தில் கர்த்தரை பதினாலே ஒருபோதும் நான் அசிங்கப்படுவதில்லை யெகோவா நீரே என் தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே ஓ யெகோவா ராப்பா என் தேவன் என்னால் சுகம் தருவீரே யெகோவா நீரே என் யெகோவா ராப்பா என் தேவன் என்னால் சுகம் தருவீரே நல்ல கரங்களை தட்டி அவர் யெகோவா ஈராய் இருக்கிறார் என் தேவைகளை சந்திக்க வல்லவராய் இருக்கிறார் அவர் ஹalleluya ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க ஆண்டவர் பிறக்கும் போது எப்படி பிறந்தாரு எங்க பிறந்தார் பாஸ்டர் கேட்டது போல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் சொல்லுங்க எங்க பிறந்தார் ஆண்டவர் மாட்டு தொழுவத்துல எப்படி பிறந்தாரு என்ன ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஐடென்டிட்டியோட இருந்தார் ஆண்டவர் சொல்லுங்க ஒரு ராஜாக்கு பிள்ளை பிறந்தான்னு சொல்லுவாங்க ஆ? கொஞ்சம் வாயை திறக்கணும் தயவு செஞ்சு ஃபெவிகால் சாப்பிட்டவங்க எல்லாம் வெளியே துப்பிட்டு வந்துருங்க இல்லை வாயில பபிள் கேமரா போட்டுக்கிட்டா வெளியே துப்பிட்டு வந்துருங்க ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்களை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஹalleluya அப்ப சிரிங்க சொல்லுங்க ஆண்டவர் பிறக்கும்போது எப்படி பிறந்தாரு ராஜாவா பிறந்தார் ஒரு ராஜாவுக்கு ஒருவேளை பையன் பிறந்தாருன்னா சொல்லியிருப்பாங்க இளவரசன் பிறந்திருக்கிறாரு ராஜாவோட பையன் பிறந்திருக்கிறாரு அப்படி சொல்லுவாங்க ஆனா ஆண்டவர் பிறக்கும் போது ராஜாதி ராஜாவா பிறந்தார் ஆமென். ஹalleluya ஹalleluya இந்த காலை வேளை அப்படிப்பட்ட ராஜாதி ராஜா நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம் ஆமென் ஹalleluya இந்த வார்த்தை சொல்லுது பாருங்க நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்துல கொண்டு போய் நிறுத்துற தேவன் அவர் இந்த பிறப்பின் நாள்ல கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி உன் வாழ்க்கையில் நெருக்கங்கள் இருக்குதா இதனால் அவர் விசாலத்தை கொண்டு வர போகிறார் ஆமென் ஒன்றே ஒன்று கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால ஒன்றும் என்னை அசைக்க போறதில்லை ஒரு விசுவாசத்தோட கூட அந்த வரிகளை பாடலாமா ஆமென் நீங்க நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடலாம் ஆமென் உங்க சத்தத்தை கேட்கணும் ஸ்கிரீன்ல தெரியுது எல்லாரும் நல்லா கரங்களை தட்டி பாடலாம் நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே நெருக்கத்திலே கர்த்தரை நான் நோக்கி கூப்பிட்டேன் என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே என் பட்சத்தில் கர்த்தரை
ஆமென். அவருடைய வார்த்தையின் மேல நம்ம நம்பிக்கை வைக்கும் போது இந்த நாள் அந்த வார்த்தை கிரியை செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நீ எதன் மத்தியில கடன் வந்திருந்தாலும் சரி, ஆண்டோடைய வார்த்தையின் மேல நீங்க விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இந்த நாள்ல கிரியை செய்ய போகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இன்னும் கூட ஒரு பாடல பாடலாமா? அலங்கார வாசலாலே நான் பிரவேசிக்க வந்தேன் அப்பா, தெய்வ வீட்டின் நன்மைகளால் நான் நிரப்ப வந்திருக்கிற ஆண்டவரே. ஆமென். இதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமென் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் நம்மை உயர்த்துவதற்கும் நம்முடைய எல்லா சாபங்களையும் பாவங்களையும் அவர் நீக்கி போடுவதற்கும் நமக்காக இந்த காலை வேளை வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் இந்த காலை ஆராதனை வேளை. ஆமென். மத்தியில் அவர் பரிசுத்த ஆவியானவராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆமென். எங்கு 2-3 பேர் நாமத்தினால நீங்கள் ஒருமனப்படுகிறீர்களோ நான் உங்கள் மத்தியிலே இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய நாமத்தை நாம் 2-3 பேர் அல்ல, அநேகர் கூடி இந்த இடத்துல அவரை துதிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக இந்த இடத்துல இருக்கிறார். அவர் நிச்சயமாக இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென். அவர் சொல்லுகிறார், ஆமென், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமானவர் என்று சொல்கிறார். நான் பிந்தினவரும் முந்தினவருமானவர் என்று சொல்கிறார். ஆமென். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே இருக்கிற தேவன் நீனும் நானும் ஆராதிக்கிற இந்த ஆராதனையில அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த தேவ பிரசனம் நம்மை ஆளுகை செய்யணும். ஆமென். நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? ஆமென். நன்றி அப்பா. Thank you, Jesus. கீபோர்டு வாலிபம். அப்பா நன்றி. நன்றி அப்பா. ஹல்லேலூயா. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்திருக்கிறோம். தேவ
விசுவாசிக்கிறோம். நமக்குள்ள பிறந்திருக்கிறாரா? ஆமென். இந்த நல்ல கிறிஸ்துவர்கள் சொல்லப்படுற நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா? யோசிச்சு பாருங்க. இருக்க இடங்களை எழும்பி நின்று அப்பா இந்த பிறப்பின் நாள்ல இந்த சந்தோஷத்தை ஆண்டவரை செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறோம்ப்பா. தகப்பனே, எங்களுக்குள்ள நீங்க பிறந்திருக்கணும் ஆண்டவரை. அர்ப்பணிங்க அப்பா. தகப்பனே, உங்களை வெளிப்படுத்தாத சிந்தை எனக்குள்ள இருக்குமானா அப்பா, அந்த சிந்தை எனக்கு வேண்டாமா. உங்களை வெளிப்படுத்துகிற சிந்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. ஆமாப்பா, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒப்பு கொடுங்களேன். அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்களேன். கொஞ்ச நேரம் ஆண்டவரை பிரைஸ் பண்ணுங்களேன். சேர்ந்து எல்லாம் சேர்ந்து கண்களை மூடி ஆமென். அப்படியே கண்களை மூடி கொஞ்ச நேரம் நல்ல தேவ சமூகத்தை ஆமென். அப்பா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கணும். அப்பா, கிறிஸ்து எனக்குள்ள இருக்கணும். கிறிஸ்து எனக்குள்ள பிறந்திருக்கணும். இத்தனை வருஷம் நான் விசுவாசியா இருக்கேன் சபையில. அப்பா, இத்தனை வருஷம் ஆண்டவரே நான் விசுவாச பிள்ளையா இருக்கிறேன். அப்படி இல்லை, உனக்குள்ள எனக்குள்ள கிறிஸ்து இந்த நாள் இருக்கணும். ஆமென். வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் எப்படியா சொன்னார்? ஆமென். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. நம்ம தான் உலகத்துக்கு வெளிச்சம். ஏன் அப்படி சொன்னார்னா, ஆமென், அவரை அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். அந்த புத்திர சுவிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எத்தனை பேர் இந்த காலை வேளை உண்மையா நம்ம பாடுறத போல மறுரூபத்தின் இதயத்தை எனக்கு தந்திருக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மறுரூபத்தின் இதயத்தை எனக்கு தாங்கப்பா. இந்த நாளை சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை மற்றவங்களை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. மற்றவங்களை என்னால முழுமையா நேசிக்க முடியலையே. நான் கிறிஸ்துவன் சொல்றேன் ஆண்டவரே. ஏதோ ஒரு கிறிஸ்துவ பெயரை மாத்திரம் நான் வைத்துக் கொண்டு வாழ்றேன் ஆண்டவரே. ஆனா மற்றவங்களை நேசிக்கிற அன்பு எனக்குள்ள இல்லை. வேதம் தான் சொல்லுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளை எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆமென், இந்த நாள்ல கிறிஸ்துவ பிறப்பின் சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ற ஒரு மகனா வந்திருக்கலாம். ஆனா உனக்குள்ள எனக்குள்ள கிறிஸ்து இல்லைன்னா அந்த உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அந்த மறுரூபத்தின் இதயத்தை எனக்கு தாங்க. மற்றவங்களை நேசிக்க ஆண்டவரே, மற்றவர்கள் உதவி செய்ய அப்பா சொன்னது போல என்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்கிறோம். அந்த வார்த்தை ஆண்டவர் இந்த கட்டளை பிரமாணத்தில் கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவரே? காலை வேலைப்பா ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு மறுரூபத்தின் இதயத்தை இந்த பிள்ளைகளுக்கு தாங்கப்பா, எனக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த சபையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாங்கப்பா, தாங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். நல்ல சத்தத்தை உயர்த்தி கொஞ்ச நேரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்க சத்தம் கேட்கலையே. அநேக வெட்கப்பட்டு கொண்டு ஐயோ, நான் சத்தத்தை உயர்த்தி கத்தரை துதிச்சேன்னா, நான் அறிக்கை செய்தேன்னா என் பக்கத்துல இருக்கீங்க என்ன ஏளனமா நினைப்பாங்களோ நினைக்கிறீங்க. என்ன பார்க்காதீங்க, என்ன பார்க்காதீங்க. என்ன பார்க்கறது ஒண்ணுமே இல்லை. உங்க கண்களை திறந்து மற்றவங்களை பார்க்கணும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களை அர்ப்பணிங்க, உங்களை அர்ப்பணிங்க. கிறிஸ்து எனக்குள்ள பிறக்கட்டும். இந்த நாள் கிறிஸ்துவின் அன்பு என்ன பூரணமா நிரப்பட்டும், பூரணமா நிரப்பட்டும். இந்த நாளில் ஒரு மறுரூபமாக்கப்பட்ட இருந்து எனக்குள்ள வேணப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, 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 நன்றி. இயேசுவின் அன்பு ஆமென் நம்மேல் வைத்ததுனால தான்
முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த அன்பை யோசித்து பாருங்க. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனத்தில் இறங்கி நம் தாழ்வில் நம்மை தந்து, சிங்காசனத்தில் இறங்கி நம் தாழ்வில் நம்மை தந்து, தூக்கினாரே சென்று நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. தூக்கினாரே சென்று நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. ஓ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என் நீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என் நீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் வீடுகள் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. முந்திர சுவிகாரம் தந்திட்டாரே. பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே. முந்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்ட சிலுவையிலே. ஓ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் துன்பை ஆக்குகிறார். இரக்கங்களால் மூடி சுட்டுகிறார். நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். இரக்கங்களால் மூடி சுட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திட செய்கிறாரே. ஓ இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம்
அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே இயேசுவின் அன்பு அற்புதமே ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே ஆமென். பிதாவோடு என்னை சேர்த்து எப்ப நிறுத்துறீங்க? வாய்ப்பு குறைச்சு வச்சு பண்ணுமா? பிதாவோடு பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரத்தை தந்திட்டாரே. பேசும்போது கீபோர்டோட வால்யூம் குறைக்கணும்னு சொல்லி ஷிக்கா. ஆமென். பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரத்தை தந்திட்டாரே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாள்ல எந்த கடவுளையும் அப்பான்னு கூப்பிட முடியாது. ஆமென். இருக்கா? ஷபாபா. ஆனா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அப்பா ஆமென். பிதாவே என்று கூப்பிட முடியும். அந்த புத்திர சுவிகாரத்தை அந்த ரைட் ராயல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கு. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். இந்த புது பாடலா தான் இருக்கலாம், ஆனா நல்ல ஒரு அர்த்தமுள்ள பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, ஆமென். புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே, எனக்காக யாவையும் செய்து முடித்திட்டார் சிலுவையில. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன். எனக்கு தேவையான சுகம், எனக்கு தேவையான ஐஸ்வர்யம், எனக்கு தேவையான விடுதலை, எனக்கு தேவையான சமாதானம், எதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு இருக்குதோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்காக செய்து முடித்துட்டார். எதுல? அதனால இந்த நாள்ல நீங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவை. கிறிஸ்துவ பிள்ளைக்கு இன்னைக்குமே ஒரு விசுவாசம் இருக்கணும். ஆமென். நான் ஒரு காரியத்தை இன்னைக்குமே நான் உங்களுக்கு சொல்லித் தரேன், புரிஞ்சுக்கோங்க. அதின் காலத்தில் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்தார் வேதம் சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமென் சொல்லுங்க. வேதம் இருக்கா கையில? ஆமென். அதின் காலத்துல அவர் நேர்த்தியா செய்து முடிக்கிறார். நான் நிறைய நேரத்தை யோசிப்பேன், ஆண்டவரே நான் ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்றேன், அதை செய்து முடிக்க முடியல, ஏன் இவ்வளவு ஸ்ட்ரகிள் அப்படி யோசிப்பேன். ஆனா நான் யோசித்த அந்த காரியத்தை எப்படி முடிக்கணும்னு நினைச்சு வச்சு ஒரு திட்டம் போட்டிருக்கணும், அதை காட்டி ஆண்டவர் சூப்பரா கொண்டு போய் நிப்பாட்டுவார். ஹல்லேலூயா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், கேட்டுக்கோங்க. கர்த்தர் நாம சாட்சியா சொல்றேன். என்னோட காருக்கு ஒரு ஷெட்டு போடணும். ஹலோ, என் காருக்கு ஒரு ஷெட்டு போடணும். அந்த கார் ஷெட்டு போட குறைஞ்சது 20,000 ரூபாய் ஆகும். நானும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கார் மேலே ஒரே எச்செல்லாம் போட்டு அசிங்கமாகி பெரிய தலைவலியாகிடும். பாருங்கள், நான் வேலைக்கு போயிட்டு ஒரு 7:30 மணிக்கெலாம் அன்றைக்கி வந்துட்டேன். ஆக்சுவலி நான் வந்து 10 மணிக்கு வர வேண்டிய ஆள், 7:30 மணிக்கு வந்துட்டேன். திரும்ப உள்ளே போகணும். திரும்ப நான் ஒரு 10 மணிக்கு உள்ளே போனேன் ஆஃபீஸ் உள்ள. கேட்டுக்கோங்க, ராத்திரி போயிட்டு 10:30 மணிக்கு வெளியே வரேன். பஸ்ஸில் தான் வரணும். ஒரு தம்பி கேட்குறேன், அண்ணா நான் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், என் கூட வரீங்களான்னு கேட்குறேன். நல்லா கவனிங்க. சரிடா தம்பி நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட காரில் வரேன். கார் எடுத்து அப்படி டேர்ன் பண்ணுறோம். ஒருத்தர் நிற்கிறாரு. அண்ணா வாங்கின காரில் போல அவன் கூப்பிட்றான். அவருக்கு யாருன்னே புரியல. யார்ப்பா நீ? அண்ணா நான் தான், நான் உங்கள் ரோகிணி பில்டிங்கில் இருந்தேனே அப்படின்னு சொல்கிறோம். ஓ சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆனால் அப்போ ஞாபகம் வரல. காரில் உட்காந்து போயிட்டே இருக்கிறோம். அவர் தான் சொல்கிறாரு, நான் தம்பி ரோகிணிலேருந்து இப்போது சம்பங்கின்னு ஒரு பில்டிங் மாறிட்டேன்ப்பா. வீட்டு பக்கத்தில் ஒரு கார் ஷெட்டு இருக்குது, அந்த கார் ஷெட்டை வர கொடுக்கணும், அதில் ஃபோன் நம்பர் எழுதிட்டு வரணும்பான்னு சொல்கிறாரு. நான் ஒன்றே அவருக்கு தெரியும், அண்ணா அந்த ஷெட்டு எனக்கு தரதான் தாங்கலாம். எட்டுக்கடா தம்பி உனக்கு என்னடா? ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, இது ஒரு சாதாரண அல்பமான காரியம் தான் சொல்கிறேன். தேவன் உனக்கு எல்லாத்தையுமே அதின் காலத்தில் எதை தரணுமோ தருவார். ஆமென். நீ ஓடாத, நீங்க முயற்சி செய்யாதீங்க, செய்யுங்க வேணாம்னு சொல்ல, ஆனால் கர்த்தரை முன்பாக வச்சு முயற்சி செய்யுங்க. ஆமென். புரியுதா? ஸோ இந்த நாளில் சொல்கிறேன், ஆண்டவர் உனக்காக எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டாங்க. ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க. ஆமென். பத்தலையே? ஆமென். பத்தலையே? ஆமென். 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 என் ஆண்டவர் எனக்காக எல்லாத்தையும் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார். தேவனால கூடாத காரியம் ஒன்று இருக்குதா? கிடையவே கிடையாது. நத்திங் இம்பாசிபிள் பை காட். அவரால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் செய்து முடிக்க முடியும். ஆமென். நேற்று கூட என் பிள்ளை தூங்கிட்டு இருக்கும் சொன்னேன், அப்பா நான் கலெக்டர், என் பையன் சொன்னால் ஐபிஎஸ். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தருக்கு சித்தமான என் பிள்ளை கலெக்டர் ஆகட்டும், கர்த்தருக்கு சித்தமான என் பையன் ஐபிஎஸ் ஆகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிங்க, கர்த்தர் செய்வாரு. அதனால தான் வேற சொல்லி விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பா. நீ விசுவாசமும் இல்லை, ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை இல்லை, எது மேலேயும் இல்லை, உன்னோட மேல நம்பிக்கை வச்சு நீ போறனா எல்லாத்தையும் ஃபெயிலியர் தான் வரும். ஆமென். சேர்ந்து பாடலாமா? ஆமென். நல்லா எல்லாரும் சேர்ந்து அந்த வரிகளை பண்ண போறீங்க. பின்னாடி இருக்கவங்க, நடுவில் இருக்க எல்லாரும் சேர்ந்து நல்லா கரங்களை தட்டி விசுவாசத்தோட அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர சுவீகாரத்தை டேடி நீங்க எனக்கு தந்துட்டீங்கப்பா. ஆண்டவரே பிதாவே குமாரன் இயேசு நாமத்தினால நான் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா.
நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என் நீளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என் நீளத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். என் மீறுதல் அவர் மன்னித்தாரே. என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினார். இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை இயேசுவே. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா ஓ எனக்கு பயமில்லையே. இயேசு ராஜா எனக்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஷகரகபா, ஆராதனை கதகபா. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா எத்தனை பேர் சொல்றீங்க, எத்தனை பேர் சொல்றீங்க நான் அதனை எண்ணி துதிக்க போறேன். நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே,
நல்லா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமே. என்ன வேடிக்கை பார்க்காதீங்க, பக்கத்துல இருக்க வேடிக்கை பார்க்காதீங்க. நல்லா கண்களை மூடி கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ளுங்க. தேவ பிள்ளைகளை, எனக்கு குறித்ததை நீங்க நிறைவேற்ற வல்லவரா இருக்கீங்கப்பா. சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்கு குறித்த யாவையும் செய்து முடிக்க நீ வல்லவர், நீ வல்லவர், நீ எனக்கு போதுமானவர். Thank you Lord. நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலை வேளை விசுவாசம் இருக்கீங்க? நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், யாவையும் செய்து முடிப்பார். எவ்வளவு அழகா சொல்லிருக்கு வேதம். அவர் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். கொஞ்சம் கூட அதுல தவறு இருக்காது, அதுல கொஞ்சம் கூட குறை இருக்காது. அவர் உனக்கும் எனக்கு செய்கிற காரியம் நேர்த்தியா இருக்கும். அது நேர்த்தியா இருக்கும். அதனால வேதம் சொல்லுகிறது, நம்முடைய நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, நம்மளுடைய வழிகள் அவர் வழிகள் அல்ல. ஆமென். நம்ம யோசிக்கிறபடி அல்ல, நம்ம திட்டம் போட்ட வழிபடி அல்ல. ஆண்டவர் அவருடைய நினைவுபடி, அவருடைய வழிகளின்படி உன் காரியத்தை உனக்கு செய்து முடிப்பார். இந்த காலை வேளை எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி, உன் உள்ளத்தை உண்மையா திறந்து கொடுத்து, ஆண்டவரே என்னை முழுவதுமா தாழ்த்துப்பா, என் சுயங்களை நான் ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை நீங்க ஆளுங்க செய்யுங்க. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? உண்மையை அர்ப்பணித்து கரங்களை வைத்து அர்ப்பணித்து, ஆண்டவரே நான் அர்ப்பணிக்கிறப்பா. இந்த காலை வேளையில என் முழு இதயத்தோடு கூட ஆண்டவரே பின்பற்றும், புரிந்து கொள்வேன், உம்மை ஆராதிப்பேன். தேங்க்யூ லார்ட். ஆராதனை ஆராதனை
சுகத்தை நீ அதை இன்னைக்கு உணர போற. இந்த பாடலை பாடும்போது ஒரு தெய்வீக சுகம் சரீரத்தை கடந்து வருகிறது. மகனே மகளே, கர்த்தருடைய சாட்சியா எழும்ப பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்னைக்கு மறித்த லாசருவை பார்த்து வெளியே வா லாசருவே என்று உரத்த சத்தத்தோடு அழைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையில ஆவியானவராய் உன் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உன்னை சுகமாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஷாதா நா நா ரா வா கத்ரா அதிகமான அன்பு இந்த நாள்ல கடந்து வரட்டும். ஆண்டவர் மேல ஆதி நாட்கள் இந்த அன்பு திரும்பட்டும். ஆதி நாட்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, ரட்சிக்கப்பட்ட அனுபவங்களிலே, நடந்த நாட்களில் இருந்த தேவ அன்பு இந்த நாளில் பிள்ளைகளோட இருதயங்களை ஊற்றப்படுவதாக, சபைக்குள்ள ஊற்றப்படுவதாக, ஊழியம் செய்கிற எனக்குள்ள ஊற்றப்படுவதாக, பாடுகிற பிள்ளைகளுக்குள்ள ஊற்றப்படுவதாக, ஒவ்வொருவருக்கும் அந்த தேவ அன்பு இந்த காலை வேளை ஊற்றப்படுவதாக. தேவ சமூகத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து சொல்ல, ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா. என் ஆதியின் அன்பை எனக்கு திரும்பி தாரும் ஆண்டவரே. என் மேல் உன்மேல் அப்பா ஆண்டவர் வைத்த அன்பு மாறலப்பா. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் உன்னை ரட்சித்த நாட்களே உன்மேல் வைத்த அன்பு இன்றும் மாறாததா இருக்கிறது. ஆனால் நீயும் நானும் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பிலே மாறி போயிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அந்த தேவ அன்பு உனக்குள்ள இருக்கிறதா? இயேசுவை போல மற்றவர்களை நேசிக்கிற தேவ அன்பு உனக்குள்ள இருக்கிறதா? கிறிஸ்துவ பெயரை வைத்துக் கொண்டு மாத்திரம் வாழ்ந்திருந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ? அந்த தேவ அன்பு இதனால உனக்குள்ள ஆளுகை செய்யட்டும். கிறிஸ்து சொன்னதை போல நீயும் நானும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். தேவ அன்பு ஒவ்வொருக்குள்ள கடந்து வரட்டும். சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஆதியின் அன்பை எனக்கு திருப்பி தாங்கப்பா. எதற்காக நான் கிறிஸ்துவ இழந்து போக மாட்டேன்.
கிறிஸ்துவ மேல் வைத்திருக்கிற அன்பை நான் இழந்து போக மாட்டேன், வைராக்கியமா வாழ்ந்தேன் ஆண்டவரே. அந்த அன்பை எனக்கு திருப்பி தாங்கப்பா, அந்த அன்பை எனக்கு தாங்கப்பா. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் 2023 எனக்குள்ள ஒரு மறுரூபத்தின் இருதயத்தை தாங்க ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்வதை போல நிலைவரமான ஆவி எனக்குள்ள தாங்கப்பா, மறுரூபத்தின் இதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி கேட்கிறான் ஆண்டவரே. எனக்குள்ள தாங்கப்பா, இந்த சபைக்கு தாங்கப்பா, ஊழியர் செய்ய எனக்கு தாங்கப்பா. எங்களை பார்க்கும்போது மற்றவர்கள் ஆண்டவரே உண்மை பார்க்கட்டும். இன்னைக்கு கிறிஸ்துவம் ஆண்டவரே, நம்முடைய நாமம் ஆண்டவரே வீணாய் வழங்கப்படுகிறது, கேலி செய்யப்படுகிறது. இதற்கெல்லாம் நாங்களும் ஒரு காரணம் அப்பா. எங்களுடைய கிறிஸ்துவ அனுபவம் உள்ள வாழ்க்கை ஒரு காரணம் அப்பா. இந்த நாள்ல மன்னியும், இந்த நாள்ல மன்னியும். இனி நாங்க வாழ போற நாட்கள்ல உமக்கு சாட்சியை நாங்க வாழ்வோம்ப்பா. உண்மை வெளிப்படுத்துகிறபடியான வாழ்க்கையை நாங்க வாழ்வோம்ப்பா. ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க, இந்த நாள்ல நான் வாழ்கிற வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை எனக்குள்ள இருக்கும்? நன்றி அப்பா. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இந்த நாள்ல கூட ஆண்டவரே நாங்கள் சபையாய் கூடி வந்து உம்மை துதிக்க கிருபை கொடுத்தீரப்பா, உம்மை ஆராதிக்க கிருபை கொடுத்தீரப்பா. மேலே வானத்திலே அப்பா, பரலோகத்துல கேருபீன்களும் செராபீன்களும் உம்மை ஆராதிக்கிறது போல ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க கிருபை தந்தீர் ஆண்டவரே, கிருபை தந்தீர் ஆண்டவரே. காலை வேளை அப்பா எங்களை பலப்படுத்துகிறதுக்காய் நன்றி. சோர்ந்து போன ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் உயிர்ப்பித்தபடி நான் நன்றி அப்பா. அவிசுவாசங்கள் நீங்கினதற்காய் நன்றி அப்பா. தொடர்ந்து உடைய ஆராதனை பிரச்சனைகளை வழி நடத்தட்டும். ஊழியரை பலப்படுத்தும் அப்பா. எல்லா பலவீனங்களையும் மாற்றுகிற ஆண்டவராய் இயேசுவின் நாமம் அவர் மூலமாய் மகிமைப்படட்டும். அவரை மறைத்து பேசும் ஆண்டவரே. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.